Hi everyone, welcome to Radina Coins. கைஸ் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா 30 days இங்கிலீஷ் கிராஷ் கோர்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இது வந்து எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரன்ஸ்க்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ஆல்சோ பேங்கிங் ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரன்ஸ்க்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கே நீங்கள் பார்க்குறது தான் பேசிக்ஸ். இந்த பேசிக்ஸ் ப்ளஸ் நம்ம ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் பார்க்குறோம். இந்த பேசிக் ரிலேட்டடாக எக்ஸாம்ஸில் எப்படி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு. இதோடு நீங்கள் வந்து பார்க்கும்போது இது நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக இங்கிலீஷை பற்றின ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். இது இல்லாமல் நீங்கள் கோர்சஸ் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு எஸ்எஸ்சி கோர்சஸும் இருக்குது, வீடியோ கோர்ஸும் இருக்குது, பேங்கிங் வீடியோ கோர்ஸுமே அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? ஸோ செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ரதினா குவான்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு குவான்ஸ் A to Z சீரீஸ் வந்து வீடியோ கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். பேசிக்ஸ், எக்ஸாம் டாபிக்ஸ், டைப் வைஸ், டாபிக் வைஸ் எல்லாமே வந்து மேம் வந்து உங்களுக்கு கிளியராக டீச் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பேங்கிங், டிஎன்பிசி, எஸ்எஸ்சி எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் உங்களுக்கு ஆப்டி இருக்கும். ஸோ இந்த செஷன் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எஸ்எஸ்சி அண்ட் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரன்ஸ்க்கு இங்கிலீஷ் வீடியோ கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இது வந்து ஈஸி இங்கிலீஷ் வித் அம்பிகா ஆப்பில் இருக்கும். நீங்கள் எஸ்எஸ்சி அண்ட் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு உங்கள் இங்கிலீஷ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இதில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். வீடியோஸ் வந்து உங்களுக்கு இதில் வரும் அண்ட் ஆல்சோ பெய்ட் கோர்சஸ்மே இதில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இது இல்லாமல் எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கும் ஸ்பெஷல் கோர்ஸ், அதாவது வீடியோ அண்ட் பிடிஎஃப் கோர்ஸ், வீடியோ ப்ளஸ் பிடிஎஃப் கோர்ஸ் வந்து இதில் அவைலபிளாக இருக்கும். இது ரெண்டும் சேர்த்தே உங்களுக்கு இதில் வந்து வரும். இதுவுமே உங்களுக்கு ஈஸி இங்கிலீஷ் வித் அம்பிகா ஆப்பில் வந்துட்டு இருக்குது. சரிங்களா? ஸோ நம்ம இந்த 30 days ஸ்டடி பிளானில் தான் பார்த்துட்ருக்கோம். இதில் நம்ம வந்து ப்ரப்போசிஷன் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம Day 7 கன்ஜங்ஷன் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே. ஸோ கன்ஜங்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, கன்ஜங்ஷனுக்கு டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா, இட் ஜாயின்ஸ் வேர்ட்ஸ் ஆர் sentence, clause, phrase இது எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணுறது தான் வந்துட்டு என்னன்னா கன்ஜங்ஷன். ஓகேவா? இந்த கன்ஜங்ஷன் வந்து இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். பேங்க் எக்ஸாமுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட், எஸ்எஸ்சிக்குமே இம்பார்ட்டன்ட் தான். இந்த கன்ஜங்ஷன் வச்சு மட்டுமே உங்களுக்கு வந்து மேட்ச் த காலம் வந்து உங்களுக்கு வரும். அது இல்லாமல் வந்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ் எரர்ஸில் பார்த்தீங்கன்னா கன்ஜங்ஷன் ரிலேட்டடாக அந்த பர்டிகுலராக அந்த வேர்டை மட்டும் கொடுத்துட்டு அது ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்து அதில் ஃபைன் பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த மாதிரிலாம் வந்து பேங்க் எக்ஸாமில் இருக்கும். ஸோ இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து இந்த கன்ஜங்ஷன். இதில் ஒரு வேர்டுக்குமே என்ன மீனிங், எதை ஃபாலோ பண்ணி வரும், கார்லேட்டிவ் கன்ஜங்ஷன் என்ன, ஃபேன் பேஸ் கன்ஜங்ஷன் என்ன, இது இன்வர்ஷன் ரூலே இருக்குது இதில். ஸோ இது எல்லாமே நமக்கு டீட்டெயில்டாக தெரியும் போது தான் அந்த கொஷின்ஸை வந்து நம்மளால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதில் நான் சர்டன் ரூல்ஸ் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை வச்சு எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷின்ஸுன்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ரூல் 1 பாருங்கள். The conjunction both is followed by and. both அப்படின்ற அதாவது என்னன்னா, இது வந்து பேரிங் கன்ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துச்சுன்னா இது கண்டிப்பாக வரும். இது ரெண்டுமே இது வந்தால் இதுவும் கூடவே வரும். இது எல்லாமே இது இருக்காது அப்படிங்கிற மாதிரி. The conjunction both is followed by and. The conjunction both is followed by and. both வந்து and ஃபாலோ பண்ணி வரும்னு சொல்றாங்க. both அப்படின்னு நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்னா, ரெண்டு நவுனுக்கு யூஸ் பண்ணலாம், ரெண்டு ஆட்ஜெக்டிவ்க்கு யூஸ் பண்ணலாம், ரெண்டு வேர்ப். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை இது மாதிரி கனெக்ட் பண்ணும்போது இங்கே ஃப்ரண்ட்டில் போத்துன்னு வந்துடும், இங்கே அண்டுன்னு வந்துடும். ஸோ அதனால தான் போத் அண்டும் சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. த கன்ஜங்ஷன் போத் இஸ் ஃபாலோட் பை அண்ட். ஓகேவா? ஆப்ஷன் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஹி இஸ் போத் இன்டெலிஜென்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க்கிங். இன்டெலிஜென்ட் அப்படின்றது இது என்ன, இங்கே பார்த்தோம் இல்லையா, இங்கே ஆட்ஜெக்டிவ் வரலாம், நவுன் வரலாம், வேர்ப் வரலான்னு பார்த்தோம் இல்லையா. சேம் அதே மாதிரி இது வந்து ஆட்ஜெக்டிவ், ரெண்டுமே ஆட்ஜெக்டிவ். ஹீ இஸ் போத்ன்றது என்ன, ஹீன்றது என்ன, ப்ரினவுன். இது வந்து ஒரு சப்ஜெக்ட். ப்ரினவுன் எதை மீன் பண்ண, ஒரு நவுன். அவர் எப்படி இருக்கிறாருன்னா, ஹீ இஸ் போத், அவர் வந்து இன்டெலிஜென்ட்டாகவும் இருக்கிறாங்க,
ஹார்ட் ஒர்க்கிங்காகவும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரெண்டு விஷயத்தை நம்ம ரெண்டு கான்செப்டை ரெண்டு நவுன் ரெண்டு ஆட்வர்ப் ரெண்டு வேர்ப் இப்படி நம்ம கனெக்ட் பண்ணும்போது போத் அண்ட் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஹி இஸ் போத் இன்டெலிஜென்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க்கிங். ஓகேவா? இது ஒரு ரூல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேர் இருக்கு, இது வந்தால் இதுதான் வரணும் அப்படின்னு. ஓகேவா? அதை நம்ம மாற்றி யூஸ் பண்ணக்கூடாது. பாருங்க, நோ சூனர் தேன், ஹார்ட்லி வென், வென் வரலாம் பிஃபோர் வரலாம், ஸ்கேர்ஸ்லி வென் பிஃபோர், பேர்லி வென் பிஃபோர். ஓகேவா? எக்ஸாம்பிள் பாருங்க, நோ சூனர் அது மாதிரி இது நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு ஹெல்பிங் வேர்ப், அதாவது எப்பவுமே ஒரு சென்டென்ஸ் எப்படி இருக்கும், சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் சம்திங் சம்திங் இப்படி வரும். ஓகேவா? ஆனால் இங்கே இந்த மாதிரி ஒரு ஹார்ட்லி இல்லை வந்து ஸ்கேர்ஸ்லி இல்லை பேர்லி இப்படி வருதுன்னா இந்த வேர்ப் ஃபர்ஸ்ட் வந்துடும், சப்ஜெக்ட் பின்னாடி போயிடும். ஓகேவா? அந்த வேர்ப் அப்படின்றது எந்த வேர்பா இருக்கும்னா ஹெல்பிங் வேர்ப். ஹெல்பிங் வேர்ப் வந்து ஃப்ரண்ட்ல வந்துடும். இந்த ஹெல்பிங் வேர்ப் வந்து ஃப்ரண்ட்ல வந்துடும், சப்ஜெக்ட் வந்து பின்னாடி வந்துடும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு மெயின் வேர்பே வரும். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்க, நோ சூனர் பக்கத்தில் இங்கே ஹெல்பிங் வேர்ப் இருக்கா, இது சப்ஜெக்ட் ஹி. அகன் பாருங்க, ஹார்ட்லி இது ஒரு ஹெல்பிங் வேர்ப், ஐன்றது சப்ஜெக்ட். அகன் பாருங்க, ஸ்கேர்ஸ்லி பக்கத்தில் பாருங்க ஹெல்பிங் வேர்ப், ஹீன்றது சப்ஜெக்ட். பேர்லி ஹெல்பிங் வேர்ப், இது வந்து சப்ஜெக்ட். ஸோ இந்த மாதிரி நோ சூனர், ஹார்ட்லி, ஸ்கேர்ஸ்லி, ரேர்லி, பேர்லி இந்த மாதிரி வேர்ட்ஸுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணும்போது இதுக்கு பக்கத்தில் வரக்கூடிய சப்ஜெக்ட் வந்து எப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஹெல்பிங் வேர்ப் வந்துட்டு அப்புறம் தான் சப்ஜெக்ட் வரும். ஓகேவா? அண்ட் ஆல்சோ இது வந்து இதுக்கெல்லாம் என்ன மீனிங்கா, ஹார்ட்லி, ஸ்கேர்ஸ்லி, பேர்லி இதெல்லாமே எப்பயாவது நெகட்டிவ் வேர்டு, இது எல்லாமே ஒரு நெகட்டிவ் மீனிங்ல இருக்குல்ல. ஹார்ட்லி ரொம்ப ரேர், ரொம்ப ரேர் அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இது நம்ம நெகட்டிவ் மீனிங்ல இருக்க வேர்ட்னால இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது இதுக்கப்புறம் நம்ம என்ன யூஸ் பண்ணக்கூடாது, நோ இல்லை நாட் இல்லை வந்து நெவர் இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ பாருங்க, நோ சூனர் ஹேட் ஹி சால்வ் த ரிடில் தேன், நோ சூனர் எதை ஃபாலோ பண்ணி வருது, தேனை ஃபாலோ பண்ணி வருது. ஸோ தேன் ஹி வாஸ் அப்ளாடட். ஓகேவா? ஹார்ட்லி பாருங்க, ஹார்ட்லி ஹேட் ஐ கம் அவுட் ஆஃப் த ஸ்டேஷன், ஹார்ட்லி எதை ஃபாலோ பண்ணுது, வென் வரலாம் இல்லை பிஃபோர் வரலாம். பிஃபோர் ஐ சா ஹிம் டையிங், ஸோ ஹார்ட்லி இங்கே வந்து பிஃபோரை ஃபாலோ பண்ணி வருது. Scarcely had he asked the question when, scarcely when வரலாம் பிஃபோர் வரலாம், இங்கே when ஃபாலோ பண்ணி வருது. when Agnes slapped him. நெக்ஸ்ட் பேர்லிக்கு when இல்லை பிஃபோர், barely had he bought the car before it was stolen. ஓகேவா? இந்த மாதிரி இது வந்துச்சுன்னா இது கூடவே இது வரும். அந்த பேர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை நம்ம மாற்றி யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் ஆல்சோ இந்த வேர்ப்ஸும் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். இன்வர்ஷன் இது எல்லாமே நெகட்டிவ் வேர்ட்ஸுங்கிறதுனால நம்ம சென்டென்ஸ் வந்து இன்வர்ஷன் ஃபார்ம்லாம் உங்களுக்கு வரும். இன்வர்ஷன்னா அதுதான் அப்படி மாறி வருது இல்லையா, ஜென்ரல் சென்டென்ஸ் இது இப்படி மாறி இருந்துச்சுன்னா அது இன்வர்ஷன் ஃபார்மேட்ல வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாருங்க, ஆல்வேஸ் யூ, அதே மாதிரி இந்த நாட் ஒன்லி பட் ஆல்சோ, நாட் ஒன்லி அப்படின்றது இது மட்டும் இல்லை அதுவும் கூட அப்படின்றத மீனிங். ஸோ நம்ம இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணும்போது இது கூட இதுவும் கண்டிப்பாக வரும். he cheated not only his friends, அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸை மட்டும் சீட் பண்ணல, அவங்க பேரண்ட்ஸையும் சீட் பண்ணியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லை அதுவும் கூட, அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு நம்ம இதை யூஸ் பண்ணணும். he cheated not only his friends but also his parents. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் பாருங்க, neither of means, neither of அப்படின்னா none of the two, ரெண்டுமே இல்லை. neither of அப்படின்னா none of the two, either of அப்படின்னா ரெண்டுல ஒன்று, ஒன் ஆஃப் த டூ. ஓகேவா? ஸோ நீதர் ஆஃப் அப்படின்றது நன் ஆஃப் த டூ, அதாவது ரெண்டுல எதுவுமே இல்லை. ஈதர் ஆஃப் அப்படின்னா ரெண்டுல ஏதாவது ஒன்று தான். சரிங்களா? ரெண்டுக்கு மேல ஏதாவது ப்ரெசென்ட் ஆயிருக்கும் போது அது ரெண்டுமே இல்லைன்னு நம்ம யூஸ் பண்ணும்போது நன் ஆஃப் அப்படின்னு யூஸ் பண்ணணும்.
அதே மாதிரி நன்னு ரெண்டுக்கு மேல இருக்கு, ரெண்டுக்கு மேல இருந்து அது ரெண்டுமே யூஸ் பண்ணலன்னு, ரெண்டுமே இல்லைன்னும் போது, அதுக்கு மேல இல்லைன்னும் போது நன் ஆஃப் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி மோர் தென் டூல வந்துட்டு ஏதாவது ஒன்று அப்படின்னும் போது ஒன் ஆஃப் யூஸ் பண்ணணும். ஓகேவங்க, பாருங்க, நன் ஆஃப் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் ஹிம், நன் ஆஃப் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் ஹிம், யாருமே ஹெல்ப் பண்ணல. ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ், அது மாதிரி ஒன் ஆஃப் த அப்படின்னும் போது இது நிறைய மோர் தென் டூல இருந்து யாரோ ஒன்னு தானே மென்ஷன் பண்றாங்க. ஸோ இங்க நிறைய பீப்புள்ல இருந்து யாரோ ஒருத்தரை மட்டும் மீன் பண்ணும்போது இவங்கள ஒரு பர்சன். ஸோ அதனால இது வந்து என்ன, ப்ளூரல் ஃபார்ம்ல நம்ம இங்க யூஸ் பண்ணணும். ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் யுவர் கிளாஸஸ், இந்த இஸ் வந்து இந்த ஒன்னுக்கு தான், ஒன் வந்து சிங்குலர் தானே, இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ் லாஸ். ஓகேவா. நீதர் அப்படின்னா, நீதர் அப்படின்னா ரெண்டுமே இல்லை, ஈதர் அப்படின்னா ஏதாவது ஒன்று, ஏதாவது ஒன்று தான் வந்து ஈதர், நீதர்னா ரெண்டுமே இல்லை. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின், நெக்ஸ்ட் பாருங்க. கொஸ்டின் வச்சு இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். One can never imagine how hot it gets in Delhi unless one doesn't go there in person. பாருங்க, ஒன் கேன் வந்துச்சுன்னா கேனுக்கு அப்புறம் கேன் மட்டும்தான் இருக்கு. ஸோ V1 never imagine how hot இட்டுக்கு V5 gets in Delhi unless அப்படின்னா என்ன, அன்லெஸ் ஈக்குவல் டு இஃப் நாட். இதுக்கு என்ன மீனிங்னா, அன்லெஸ் ஈக்குவல் டு இஃப் நாட். ஓகேவா. இந்த நாட் அப்படின்றது இஃப் நாட் நீங்க வந்துச்சா, இஃப் நாட், இந்த நாட் அப்படின்றது இந்த அன்லெஸ்ல இருக்கு. ஓகேவா. ஸோ இப்போ இந்த நாட்ன்றது இங்க இருக்கிறதுனால இதுக்கு அப்புறம், இந்த வேர்ட்ஸுக்கு அப்புறம் நம்ம என்ன யூஸ் பண்ணக்கூடாது, நாட்டுங்கிறத யூஸ் பண்ணக்கூடாது. இங்க பாருங்க, அன்லெஸ் ஒன் டசன்ட், இங்க நாட் வந்துருச்சு பாருங்க, டசன்ட் அங்க வரக்கூடாது. அதாவது டஸ் வரலாம், அந்த நாட் வரக்கூடாது. ஓகேவா. அந்த நாட் வந்து அங்க வரக்கூடாது. ஸோ இங்க டஸ் மட்டும் தான் வரணும், இந்த நாட் வந்து ராங். ஒன் டஸ் கோ தேர் இன் பர்சன். ஓகேவா. ஸோ பாருங்க, ஒன் கேன் நெவர் இமேஜின் ஹவு ஹாட் இட் கெட்ஸ் இன் டெல்லி அன்லெஸ் ஒன் டஸ் கோ தேர் இன் பர்சன். நாட் இங்கே வரக்கூடாது, அன்லெஸ்க்கு அப்புறம் நாட் வந்து வரக்கூடாது. ஓகேவா. ஸோ இந்த பார்ட்டில் தான் எரர் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. No sooner did the child started crying then the mother hugged him. No sooner இப்போதானே நம்ம பார்த்தோம். நோ சூனர் எதை ஃபாலோ பண்ணி வருது, இங்க இருக்கு பாருங்க. நோ சூனர் எதை ஃபாலோ பண்ணி வருது, தேன் ஃபாலோ பண்ணி வருதா. இங்க என்ன இருக்குன்னு பார்க்கலாமா. நோ சூனர் டிட் த சைல்ட் ஸ்டார்டட் கிரையிங், இங்க தென்னு வந்துச்சு பாருங்க, தென் த மதர். நோ சூனர் ஆக்சுவலி எதை ஃபாலோ பண்ணி வரணும், பேரிங் கன்ஜங்ஷன். இதெல்லாம் இது வந்தா இதுதான் வரும். நோ சூனர் தேன், மதர் வந்து ஹக் பண்றதுக்குள்ள சைல்டு வந்து அழ ஆரம்பிச்சிருச்சு, ஒரு ஆக்ஷன் நடக்கிறதுக்குள்ள இந்த ஆக்ஷன் நடந்துருச்சு அப்படின்னா நம்ம இந்த நோ சூனர் தேன் யூஸ் பண்ணணும். ஓகேவா. அவங்க லெட்டர் படிச்சு முடிக்கிறதுக்குள்ள அழுதுட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகி கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ளேயே இன்னொரு ஆக்ஷன் நடந்துருச்சு அப்படின்னா நம்ம இந்த நோ சூனர் தேன் யூஸ் பண்ணணும். ஓகேவா. ஸோ நோ சூனர் டிட் த சைல்ட் ஸ்டார்டட் கிரையிங் தேன் த மதர் ஹக்ட் ஹிம், தென் இல்லை தேன். ஓகேவா. ஸோ இந்த பார்ட்ல அது இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. As soon as the gunshot was heard, people ran out in. As soon the gunshot was heard, people ran out in panic. Gunshot கேட்ட உடனே கேட்கறதுக்குள்ள கேட்ட உடனே அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே பீப்புள் வந்து பயத்துல ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா. ஸோ பாருங்க, அசூன் மட்டும் வருமா, as soon as. ஓகேவா. as வந்து இங்க மிஸ்ஸிங். as soon as the gunshot was heard. ஓகேவா. ஸோ இந்த பார்ட்ல எதாவது இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. neither she not I am going to take part in the debate competition. அதாவது நானும் டிபேட் காம்படிஷனுக்கு போகல,
அவளும் போகல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரெண்டு பேருமே போகலன்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? நீதர் பார்த்தோமா? நீதர்ன்றது ரெண்டுமே இல்லை. ஈதர்ங்கிறது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு. ஓகேவா? அப்ப சார் ரெண்டுமே இல்லை அப்படின்றது ஓகே. நீதர் எதை ஃபாலோ பண்ணி வரும்? நீதர் எதை ஃபாலோ பண்ணி வரும்னா நாரை ஃபாலோ பண்ணி வரும். ஈதர் வந்து ஆரை ஃபாலோ பண்ணி வரும். ஓகேவா? ஸோ பாருங்க, நீதர் ஷி நாட். நாட் எப்போவுமே இப்படி தனியா வராது. நாட் எப்போவுமே இப்படி தனியா வராது. இது எது கூட வரும்னா ஹெல்பிங் வேர்ப் கூட தான் வரும். டூ, டஸ், ஆம், ஆர், இஸ், ஹாவ், ஹேஸ், ஹேட், வில், ஹெல்பிங் வேர்ப், மாடல் வேர்ப், இந்த மாதிரி வேர்ப்ஸ் கூட தான் வருமே தவிர இப்படி தனியா எங்கேயுமே வராது. ஓகேவா? ஸோ இன்னொன்று நீதர் எதை ஃபாலோ பண்ணி வரணும்? நாரை தான் ஃபாலோ பண்ணி வரணும். ஸோ நீதர் ஷீ நாட் இல்லை நார், NOR. நீதர் ஷீ நார் ஐ ஆம் கோயிங் டு டேக் பார்ட் இன் த டிபேட் காம்படிஷன். ஓகேவா? ஸோ ஷீ நாட் இல்லை, ஷீ நார். நெக்ஸ்ட், இட் வாஸ் கோல்ட் and we still went swimming. அதாவது இது ரொம்ப கோல்டா இருந்துச்சு and we still went swimming. அதாவது என்ன சொல்றாங்கன்னா கைஸ், கோல்டா இருந்துச்சு இருந்தாலும் நாங்க வந்து ஸ்விம்மிங்க்கு போனோம் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, இங்க அண்டு தேவையில்லை. ஸ்டில்லே வந்து இருந்த போதிலும் மீனிங் தான். ஓகேவா? இட் வாஸ் கோல்ட், கோல்டா இருந்த போதிலும், தோ வி ஸ்டில் வென்ட் ஸ்விம்மிங். தோ வி வென்ட் ஸ்விம்மிங்னாலும் கரெக்ட் தான். இட் வாஸ் கோல்ட் வி ஸ்டில் வென்ட் ஸ்விம்மிங்னாலும் கரெக்ட் தான். ஓகேவா? இங்க வந்து அண்டானா இங்க வராது. ஓகேவா? ஸோ இந்த பார்ட்ல அது இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அன்லெஸ் யூ டோன்ட் ஒர்க் ஹார்ட் யூ வில் ஃபெயில். அன்லெஸ்னா என்னன்னு நான் சொல்லியிருந்தேன். அன்லெஸ்னா இஃப் நாட்டா? இஃப் நாட் நீங்க அப்ளை பண்ணி பாருங்களேன். இஃப் நாட் வந்து இப்போதான் நான் சொன்னேன், நாட் வந்து தனியா வராது. இங்க என்ன இருக்கு? டோன்ட், டூ இருக்கு. அன்லெஸ் நாட் நம்ம இது கூட சேர்க்கிறோம். அன்லெஸ் இஃப் யூ டோன்ட் ஒர்க் ஹார்ட். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இஃப் நாட்டுங்கிறது தான் இந்த அன்லெஸ். இஃப் நாட்டுங்கிறது தான் என்ன பார்த்தோம்? இஃப் நாட்னா தான் அன்லெஸ். இப்போ இந்த அன்லெஸ்ல என்ன இருக்கு? நாட்டுங்கிறது இருக்கு. இந்த இஃப் நாட்டை நான் இங்கே அப்ளை பண்ணோம் அப்படின்னா இஃப் யூ டோன்ட் ஒர்க் ஹார்ட், அதுதான் அன்லெஸ் யூ ஒர்க் ஹார்ட். அன்லெஸ்ல என்ன இருக்கு? நாட்டுங்கிறது இருக்கு. ஸோ நம்ம அகன் வந்து நாட் போட தேவையில்லை. அன்லெஸ் யூ ஒர்க் ஹார்ட் அப்படியே சொல்லலாம். அன்லெஸ் யூ டூ ஒர்க் ஹார்ட், நாட் தான் வரக்கூடாது. நம்ம ஹெல்பிங் வேர்ப் எடுத்துக்கலாம். அன்லெஸ் யூ டூ ஒர்க் ஹார்ட் யூ வில் ஃபெயில். யூ வில் ஃபெயில் ஒர்க் இல்லை, யூ வில் ஃபெயில். ஓகேவா? இந்த பார்ட்ல இது இருக்கு. அன்லெஸ் இங்க டோன்ட் வரைக்கும் இருக்கு ஆக்சுவலி சென்டென்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நாட் ஒன்லி இஸ் மை பிரதர் இன்டெலிஜென்ட் தோ ஹார்ட் ஒர்க்கிங் டூ. அதாவது என்னோட பிரதர் வந்து இன்டெலிஜென்ட் மட்டும் இல்லை, ஹார்ட் ஒர்க்கிங்கும் கூட அப்படின்னு சொல்றாங்க. நாட் ஒன்லி எதை ஃபாலோ பண்ணி வரணும்? நாட் ஒன்லி நம்ம பார்த்தோம் இல்லையா, இது மட்டும் இல்லை அதுவும் கூட அப்படின்னு சொல்லி நாட் ஒன்லி பட் ஆல்சோ ஃபாலோ பண்ணி வரணும். நாட் ஒன்லி இஸ் மை பிரதர் இன்டெலிஜென்ட், தோ இல்லை, பட் ஆல்சோ ஹார்ட் ஒர்க்கிங் டூ. ஓகேவா? நாட் ஒன்லி இஸ் மை பிரதர் இன்டெலிஜென்ட் பட் ஆல்சோ ஹார்ட் ஒர்க்கிங் டூ. தோன்றது வரக்கூடாது. இங்க நீங்க பட் ஆல்சோவும் யூஸ் பண்ணலாம், பட்டும் யூஸ் பண்ணலாம். பட் ஆல்சோவும் யூஸ் பண்ணலாம், பட்டும் யூஸ் பண்ணலாம். ஆர் ஆனால் வராது, சோவும் வராது, எட்டும் வராது, பட் வரலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். He is interested neither in business or on the job. Neither in business or on the job. Neither எதை ஃபாலோ பண்ணி வரணும்? neither எதை ஃபாலோ பண்ணி வரணும்? நார் ஃபாலோ பண்ணி வரணும். ஆர் எதை ஃபாலோ பண்ணணும்? ஈதரை தான் ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? அதாவது என்னன்னா, அவங்க பிஸ்னஸ் பண்ணவும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, வேலைக்கு போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டுத்துலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னும் போது நீங்கள் இந்த ஃப்ரேஸை தான் யூஸ் பண்ணணும். He is interested neither in business nor on the job.
ஓகேவா? ஸோ இந்த பார்ட்டில் எரர் இருக்கு. நாட் இல்லை, நார் இல்லை, நார் இல்லை, நார் டூ இல்லை, நார் ஆன் தான். ஓகேவா? நோ இம்ப்ரூவ்மெண்ட், நோ இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. நார், நார் வந்து இங்கே வரணும், ஆர் இல்லை நார் வரணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின், நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க. Banning food and beverages is not desirable nor feasible is a civilized society. Guys, இது வந்து highlighted. அதாவது banning food and beverages is dash desirable nor feasible in a civilized society. இங்க வந்து nor வந்துருச்சு. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே எதோ நார் எதை ஃபாலோ பண்ணி வரும்? நீதரை தான் ஃபாலோ பண்ணி வரும். இங்கே நாட் இல்லை, நீதர், நாட் இல்லை நீதர். ஓகேவா? ஸோ நீதர் தான் இங்கே வந்து வரும். ஓகேவா? ஓகே. ஸோ இன்னைக்கு கன்ஜங்ஷனில் நம்ம வந்து ஜஸ்ட் கொஞ்சம் கன்ஜங்ஷன் என்னன்னு கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம வந்து பிவைக்கு கொஞ்சம் பார்த்துருக்கோம். ஸோ நாளைக்கு ஆர்டிகல்ஸ்க்கு அப்புறம் டென்சஸ் இது எல்லாமே ஒரு நாளைக்கு உங்களுக்கு வரும் ஆல்டர்னேட் டேஸில். ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். தட்ஸ் டு தி செஷன். நீங்கள் கோர்ஸ் வேணும் அப்படின்னா இங்கிலீஷ் கோர்ஸ் வந்து ஈஸி இங்கிலீஷ் வித் அம்பிகா ஆப்பில் இருக்குது. மேக்ஸ் கோர்ஸ் வந்து ரத்தினா அக்வான்ஸ் ஆப்பில் இருக்குது. ஓகேவா? ஓகே. ஸோ தட்ஸ் டு தி செஷன். நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஆல் தி வெரி பெஸ்ட்.